எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானு சதீஷ் ப்ரோ எல்லாம் நம்ம ட்ரிபிள் எஸ் ஈவென்ட்ஸ் மூலியமா அப்படியே ஒரு ஜாலியா ஒரு ரைட் போலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டோம். எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சென்னிமலை போயிட்டு இருக்கேன். நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஓட்டவே தெரியாது. ஐயோ அலாட்டாய்க்கடா. வந்துட்டு டிஜே விக்கி ப்ரோ வந்திருக்காரு. நம்ம ரிலாக்ஸ் இன்னைக்கு டிஜே விக்கி ப்ரோ வந்திருக்காரு. அடுத்து வந்துட்டு புதுசா நியூவா ஒரு வந்திருக்காங்க. இவங்க ஒரு பெரிய டான்சர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்களே. அதுக்கப்புறம் நம்ம சதீஷ் ப்ரோ வந்துட்டு நம்ம எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே நாங்க போகிற வழியில என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன நிறைய காமெடி இருக்கும், நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க பார்த்து சிரிக்கிற அளவுக்கு உங்களை வகுப்புக்கு சிரிக்க வைக்க போறோம். அப்பப்ப நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லி காமெடி பண்ணுவேன். நீங்க அதெல்லாம் என்ன பண்றீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. Going to Chennai, Bangalore. இவனை கொடுத்தா இருக்கும். மேம் ஏதாவது பேசுங்க. அது ஹாய், இன்னைக்கு நாங்க ஈவென்ட் போறோம். எல்லாரும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான். காய்ஸ், நம்ம வைஃப் இருக்காங்க தெரியுமா விஷ்ணு? ஆமா. இவருக்கு நான பழக்கம் ஒரு வீடியோ பண்ணிட்டேன். மாகாப்பாவோட தம்பி. அது இது எது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மாகாப்பாவின் தம்பி. புக் பண்ணுங்க. புக் மை ஷூர். அவரு வந்து எல்லாரும் சொல்றாங்க நான் வந்து அவரை மாதிரி இருக்கேன் அப்படி இல்லை, அவரு தான் என்ன மாதிரி இருக்காரு. அதனால என்ன புக் பண்ண, அவர் புக் பண்ணாதீங்க யாருமே. என்ன பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பின்னாடி ஜகன் தம்பி மாதிரி இருக்காப்ல. ஆமா ப்ரோ வந்து ஜகன். ஆமா நம்ம வந்து ஈவெண்ட் போறேன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்கு போற போல டூர் போற மாதிரி போயிட்டு இருக்கோம் போல. என்னென்னமோ பேசிட்டு எதுவும் பேசிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா முதல்ல ஈவெண்ட் போய் நல்லா பண்ணாச்சு. கண்டென்ட்டே இல்லாம நாங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். கண்டென்ட் நீ தாண்டி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஈவெண்ட் எப்படி போகுது இப்போ நம்ம பார்ப்போம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா www.soundstudies.com அப்படின்றதுக்கு நீங்கள் அப்படிலாம் வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணால் போதும். ஃபோன் நம்பர் முக்கியமாக இன்காக்னிட்டோ மோட்ல போய் பாருங்க. இன்ஸ்டா ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டடீஸ். அப்புறம் சரி ஓகே. ரொம்ப சூப்பரான ஒரு செலிபிரிட்டி ஒன்று வர போகிறாங்க. விஜய் டிவி செலிபிரிட்டி. நீங்கள் வந்து உண்மையில ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ். விஜய் டிவி செலிபிரிட்டி இன்னைக்கு ஒருத்தர் வராரு. ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா செலிபிரிட்டியாக இருந்தானே வரக்கு எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு கிடைக்குமா எப்ப பார்த்தாலும் சோறு. இதான் நாங்கள் இதான் ப்ரோ. பாருங்க ப்ரோ, ஒரு மாதிரி எனக்கு கூச்சமாக இருந்தேன். யாரோ விஜய் டிவி வர்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, சும்மா வந்து என்கிட்ட ஒரு செல்ஃபிலாம் கேட்டாங்கன்னா நான் புதுசு போவோம். யாரும் செல்ஃபி ஆட்டோகிராஃபில் போட்டு பழக்கம் கிடையாது. இதாக இருந்தாலும் பெய்டு சர்வீஸ் தான். இல்லை விஜய் டிவி செலிபிரிட்டி வர்றாங்க. அப்புறம் ஜி தமிழ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வராரு. யாராக இருந்தாலும் 10,000 கொடுத்தாலும் ஆட்டோகிராஃப் போட்டுக்கிறேன். செல்ஃபியில் வந்து ரொம்ப பிஸி. நான் அதுக்கெல்லாம் வந்து டைம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நில்லுங்க. வீடியோவா போட்டோவா? வீடியோவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து டீ சாப்பிட நிற்கிறோம். எதாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து பேசு. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். நான் முகேஷ் புகையிலை மசாலா போட்டு ப்ரோ எல்லாம் காட்டுங்கன்னா பயந்துருவாங்க. கேமராவில் காட்டு, கேமரா ஃப்ரேம் மட்டும் அவுட்ரு போயிடுச்சுன்னு தெரியாது. அதான் டீ சாப்பிட வந்தோம். பேக்கரி டீ சாப்பிட வந்தோம். கேபிள் அண்ட் ஆமாம். இன்னொரு அதிகபட்சம் ஒரு 8:30 மணிக்கு ஒரு ½ ஹவரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுதந்திரமான இந்தியாவை சுதந்திரத்தை இல்லை. ஆக்சுவலி நாங்கள் என்ன நினைச்சோம்னா நல்லா இதாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா நினைச்சோம். மேபி எல்லாமே ஃபுட்டு நல்லா இருக்கு. நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி சாப்பிட டீ தானே சாப்பிட்டோம். டீ காஃபி எல்லாம் நல்லா இருக்கு. ஃபுட் முக்கியமாக ப்ரோ வாங்கி கொடுத்த ஃபுட்டிங் நல்லா இருந்துச்சு. மேபி நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணதா இருந்தால் கேரளா கடைங்க. நீங்கள் இறங்கி ஒரு காலையில் வாங்கி சாப்பிட்டு சேச்சி என்ஜாய் பண்ணுங்க. இருக்கு. அதனால் வருமா இருந்தால் 9-10 மணிக்கு வாங்க. நாங்கள் சாயங்காலம் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. வருமானம் பண்ணி 5 ஆச்சு.
நீங்கள் கொஞ்சம் காலையில் 9 பசங்க வந்தீங்கன்னா சேச்சி போண்டா போட்டுருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். மதர் தெரசாவோட நெஞ்சு மூடி சப்பாத்தி கிடைக்கு. மதர் தெரசாவோட நெஞ்சு மூடி சப்பாத்தி கிடைக்கு. அது நண்பன் படத்துக்கு நண்பன் படம் பார்த்துருக்கேனா? அவன் போட்டுருக்கு, டப்புன்னு போட்டுருக்கு, கப்பை கையில் வச்சிருப்பானுங்க, டப்புன்னு போட்டுருவானுங்க. மதர் தெரசாவோட நெஞ்சு மூடி சப்பாத்தி. ஆக நாங்கள் இப்பொழுது என்ன சொல்வது என்றால், எப்பயுமே எங்கள் சதீஷ் ப்ரோ ஈவெண்ட்னா காமெடி பஞ்சமே இல்லை. நீங்கள் எங்கே ஈவெண்ட் நடந்தாலும் நீங்கள் வாங்க, மிஸ் பண்ணாமல் நீங்கள் காமெடி வாங்க, சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தட்ஸ் சார். இப்போ நீ சொல்கிறா இது வந்து भैया मेरे को नहीं पता भाई मैं उधर लिफ्ट என்ன சொன்ன? நமஸ்கார். நல்லா பைபாஸ்ல எரிஞ்ச அம்பாசிடர் கார் மாதிரி இருந்துட்டு तेरे क्या आया मेरे को पकड़ के திடீர்னு வரக்கன் தான் மாறிட்டானுங்க. भाई मेरे को पकड़ के दे रहा वो मेरे को पता नहीं भाई பையா கோஆபரேட் பானிபுரி. அவர் ஏன் சார் கேமரா முன்னாடி பேசுறீங்க? நான் லிஃப்ட் கேட்டு வந்தேன் சார் சொல்றாங்க தெரியாதுங்க. ஏதோ 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 பண்றாங்க. மேஸ்திரி வேலை பார்க்குது சார். இந்த பில்டிங்ல மேஸ்திரி வேலை பார்க்குது. இங்க லேக்கே ஆக்கே பேர் சுனில் குமார். சுனில் சாஸ்திரி. தூத்துக்குடி. ஆனா அவரே சொல்றேன், ஈவெண்ட் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு 100 உறுதி. அவற்றை நம்மளுக்கு கொடுத்துருச்சுங்களா தோண்ட ஆரம்பிச்சாருன்னா அப்படி கிணறு வெட்டிடுவாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புதுசாக கம்மி கிணறுல ஃபோன் பேசிட்டு சொல்லு. இன்னொரு விஷயம், யாராவது ஈவெண்ட் பார்க்க வரீங்கன்னா வரும்போது கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. வெப்பனு இந்த வெப்பன் கிடையாது. என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஈவென்ட்டுக்கு போயிடுவோம். அங்கிருந்து உங்களுக்கு வீடியோ போடுவோம் ஸ்ட்ரெயிட்டா ப்ரோ. அது வந்து ஓகே. அடுத்து நாங்கள் ஈவென்ட்டுக்கு போயிடுவோம். அங்கிருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அடுத்த அப்டேட் கொடுக்குறோம், வீடியோ போடுறோம். ஆனால் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னா தனியாக என் பேஜ் தான் ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் செலிபிரிட்டி, அதனால வந்து நான் தான் சொல்றேன். இவர்தான் வந்து புது நம்ம ரஜினி காளி படத்தோடைய வில்லன் டீ வாங்கி கொடுத்தாரு, அதனால செலிபிரிட்டின்னு இவரே சொல்லிக்கிறாரு. இவர்தான் காளி. அண்ணன் தான் காசு கொடுத்தாரு அதுக்கு. ஆனா இன்னொரு விஷயம், இந்த பேக்கரிக்காரன் அடிச்சு துரத்த போறான். அது மட்டும் போறீங்களாடா இன்னைக்கு? சிசிடிவி கேமரால வாட்ச் பண்ண நான் இந்த கேமரா டக்குன்னு ஓடி போயிட்டாங்க. பிள்ளையாடி மனசுக்கு ஓடி என்னது இல்லை நாளைக்கு மழை வரும்னு சொல்லி ஒரு பாஸ்போர்ட் சொன்னோம்னா வெப்பம் தருவா டக்குன்னு வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேராக மண்டபத்துக்கு போகிறோம். மண்டபத்துக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருன்னு சொல்லுது, மேப் சொல்லுது. போயிட்டு ஈவெண்ட் மாசா பண்றோம். நம்ம பொய் சொல்லாது. ஆனா 6 மணிக்கு தான் ஈவெண்ட், 1/2 மணி நேரம் இருக்கு. எப்படி ஓட்ட பொய் சொல்லாது. அங்க போனா 1/2 மணி நேரம் எச்சா பேச விட்டுருவாங்க. நம்ம 50 ரூபா தான் கொடுக்குறாங்க. 1/2 மணி நேரம் எச்சா பேசுறாங்க. ஒரு தனி ஒரு எங்கேயோ இருந்து வந்து காடு கடந்து வீடு கடந்து வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பிள்ளை இப்படி சமாளிக்குது. ஓகே, 10 கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஈவெண்ட் எப்படி வந்து பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் பிடிக்கலன்னாலும் கண்டிப்பாக கீழே ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி